நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இதனுடைய 315வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிவபுராணத்தின் ஒரு கதை, அது எப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிட்டுன்னு இப்போ சொல்ல போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் அந்த கதை பின்னி பிணைஞ்சது. இது எப்படின்னா, ஒரு டியூரிங் த இயர் 1996 நினைக்கிறேன், 1996 97. அது எங்கள் அம்மா காலமான வருஷம். அம்மா ஐப்பசி மாதம் போயிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி நடந்த கதை அது. இது மகா சிவபுராணம். பார்த்துட்டு இல்லையா, அந்த புஸ்தகத்தில் எடுக்கிறது இந்த கதையை. அப்படியே நான் படிக்க போகிறதில்ல, கதை எனக்கு தெரிஞ்சதுனால அப்படியே சொல்கிறேன். பரமேஸ்வரன் உட்காந்துருக்கார், தியானத்தில் உட்காந்துருக்கார். அது பார்க்குறோம் அந்த படத்தில். அதாவது என்னாச்சுன்னா, அந்த பீரியடில் கார்த்திகேயன் ஒருத்தர் எழுதின சிவபுராணம் சின்ன புக்கு, அது 3 வால்யூம் மேட்டர் இருக்குது. அதை வச்சு நான் படிச்சிருந்தேன். எங்கள் அம்மா சொன்னேன், என்னடா போட்டுக்கு சொல்லுடா, எனக்கு கதையை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னேன். ஸோ அது சாயந்தர வேலை, யாருமே இல்லை ஆற்றுல. ஸோ எனக்கு இதெல்லாம் புராணங்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வார்த்தையை விடணும். நான் தப்பாக விட்டேன். அந்த இதில் எங்கள் அம்மா நான் தான் இருக்கோம், அதிசாயிர வேலை. அப்போ சிவபுராணம் அது பார்த்தா டக்குன்னு என்னோடய கோத்திரம் உதத்திய கோத்திரம். உதத்தியா, இந்த உதத்தியர் யாருன்னா பிரகஸ்பதியோட அண்ணா. வியாழ பகவான் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரகஸ்பதியோட ஓன் பிரதர் உதத்தியார். இந்த உதத்தியருக்கு தனி கதை இருக்குது. நம்ம அது சுஷ்கமாக சொல்கிற பாருங்க. அந்த உதத்தியருடைய மனைவி பேர் மமதான்னு பேர். மமதா பானர்ஜிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதனால் மமதா அந்த காலத்தில், அது காலத்தில். அப்போ அவள் ஷீஸ் ப்ரெக்னென்ட். அந்த இடத்துல பிரகஸ்பதி கல்யாணம் ஆலை, ஆத்துக்காரர் வெளியூர் போயிருக்கார். திடீர் பிரகஸ்பதி காமவாசைப்பட்டு மணிகிட்ட வந்து சொல்கிறார், நான் ஐ வாண்ட் டு ஜாயின் வித் யூன்றார். பைத்தியாத்திரம் பேசுகிறார, நான் ப்ரெக்னென்ட் லேடி, இப்போ மோரோவர் நான் அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறேன், உனக்கு ஏன் மாதிரி அசடுத்தரவாக பேசுகிறேன் அப்படின்ட்டு கேட்குறேன். இல்லை, ஒரு ஆண்மகன் விரும்பினால் பெண் இசைப்படணும்னு இருக்கு, நீ இது மாதிரிலாம் பேசுகிறியே சொல்லிட்டு பிரகஸ்பதி, வியாழ பகவான் என்று சொல்லக்கூடிய குரு பகவான்றவர் இந்த மாதிரி மன்னிக்கிட்டே பேசுகிறார் அந்த காலத்தில். அப்போ எவ்வளோ தடுத்து பார்க்குறார். அப்போ மமதாவோட வயிற்றில் இருக்கிற குழந்தை இருக்கு இல்லையா, ஷீஸ் ப்ரெக்னென்ட் இல்லை, அந்த குழந்தை பேசுகிறது அப்பான்னு கூப்பிடுது அவர் பிரகஸ்பதியை. இங்கே இடமே இல்லை, கருப்பை ரொம்ப சொல்லுவாங்க, ஒரு இருட்டாக இருக்குது, இன்னும் தொந்தரவு பண்ணாத அம்மாவை அப்படின்னு சொல்லிடுறது. அப்போ அவருக்கு கோவப்பட்டு என்ன பண்ணுறார், வயிற்றுலேருந்து அப்படி பேச சொல்லி, நீ பிறக்கும்போது கண் குருடாக பிறந்துடும் பிரகஸ்பதி சபிச்சிடுறாரு அந்த குழந்தைய. அந்த குழந்தை பேசாமல் வந்துடுறது வயிற்றுள்ளியே. இப்படி இருக்கு, இப்படி பண்ணி மண்ணியை கெடுத்துடுறாரு அவர். அப்போ அவருக்கு குழந்தை மேலே வர விந்து தான் முதல்ல பிறக்கிற குழந்தையாகிடுறது. இது நான் என்னுடைய கதை அல்லது ஸ்ரீமத் பாகவத்தில் வருது. நிறைய பேர் கதையை சொல்லும்போது மறைச்சிடுவாங்க அந்த கதையை வேணாண்டு, ரிஷி மூலம் நிதி மூலம் தெரிய வேணாண்டு. பட் ஐ எம் டெல்லிங் யூ ஓப்பன்லி, தெரிஞ்சாதான் நம்ம கதையை பார்க்க முடியும் என்னாட்டு. இந்த மாதிரி பிரகஸ்பதி தப்பு பண்ணதுனால மமதா ஆத்துக்காரர் வந்தோன்னு சொல்லிடுறார். உதத்தியர் வரார், யாகெல்லாம் போயிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரார். இந்த மாதிரி உன் தம்பி பண்ணிட்டான்ற அப்படின்னு சொல்லி ஹி இஸ் கம்ப்ளைண்ட் டு இந்திரா. இந்திரன் அதெல்லாம் இதில் இருக்காது, சிவபுராணத்தில் அந்த இந்திரனுக்கு போகிறதுலாம் இல்லை, அச்சம்பா சிம்பிளாக போட்டிருப்பாங்க. இந்திரனை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். இந்திரன் விசாரிக்கிறான் கூப்பிட்டு. அப்போ இல்லவே இல்லை, பொய் சொல்கிறான் மன்னின்ட்டார் அவர், யார் பிரகஸ்பதி. அப்போ சொல்கிறார், நான் அதிகம் பொய் சொல்கிறேன் மாதிரி, இந்த மாதிரி குழந்தை முதல்ல பிறகு குழந்தை விடுதாக தான் இருக்கணும் அப்படின்ற. குழந்தைய பிறந்த டெலிவரி ஆகிடுது குழந்தை. அப்போ அவளை போய் தனியாக பார்த்துட்டு சொல்கிறார், நீ சுமக்க வேண்டியதான, எதுக்கு மாதிரிலாம் கலண்டா பண்ணுற நீ. அதனால் சொல்லும்போது அவன் சொல்கிறார், நான் ஏற்றுக்க முடியாது அந்த குழந்தையன்ட்டு. நாடல் புதரில் விட்டுடுறான் அந்த குழந்தைய. அந்த குழந்தை முதல்ல பிறக்கிற குழந்தை பிரகஸ்பதி அப்பா அதுக்கு. அவர் தான் பரத்வாஜர். பரத்வாஜரையே பரான்றா, பரான்னா எந்த இல்லைன்னு சொல்கிறாங்க. துஜானா 2 பேரும் சொல்கிறார், உதத்தியரை சொல்கிறார், பிரகஸ்பதியை சொல்கிறார். அதனால் பரத்வாஜர் பேர் வருது. ஆனால் பரத்வாஜர் பெரிய மகரிஷி, பாரில் பாதி பாரத்வாஜம்னு இருக்கு. உலகத்தில் பிராமின்ஸ் எண்ணிக்கை பார்த்தா பாரத்வாஜ கோத்திரம் பாதி பேர் அவளை, ஸ்ரீமேல பாதி ஸ்ரீவஸ்திரம் இருக்கு. அப்ராடு போனவாள் நிறைய ஸ்ரீவஸ்திரம் கோத்திருக்காரு அந்த காலத்தில். இதெல்லாம் we are tracking on the data available with the history.
ஸோ ஸ்ரீமேல பாதி ஸ்ரீவத்சம், பாலில் பாதி பாரத்வாஜம் இருக்குது. ஸோ இது மாதிரி பண்ணுறார். இப்போ வந்து இது மாதிரி சொல்லிடுறா, தாய்க்கு சூழ் தெரியும் சொல்ல இவன் மமதா வந்து இந்திரனோட கோர்ட்டில் வச்சு ஒத்துன்றா இது மாதிரி ஆயிடுச்சுட்டு. அப்புறமா 2வது குழந்தை பிறக்கிறது, அதாவது தீர்க்க தபஸ் தெரியணும். நம்ம ஒரு கோத்திரம் சொல்கிறோன்னா பிரபலங்க சொல்லும்போது நம்ம கிளியராக இன்னாருக்கு இன்னாலும் சொல்ல தெரியணும். இப்போ என்னுடைய கோத்திரம் நான் சொல்கிறேன் பாருங்க. அபிவாத்தியே ஆங்கீரச உதத்திய கௌதம திரியாரிஷ்ய உதத்திய கோத்ராய அஸ்வலாயன சூத்ராய ரிக்ஸாகாய சந்திரசேகர சர்மா அகம் அஸ்மி பவன் முடியும் நான் சொல்லும்போது. ஸோ இந்த ரிக்ஷாகை ரிக்வேதத்தை சேர்ந்தவன், ஆஸ்வலாயன சூத்திரத்தை சேர்ந்தவன். ஆபஸ்தம்ப சூத்திரம் ஜென்ரலாக இருக்கும், இது ஆஸ்வலாயன சூத்திரம். ஸோ இந்த மாதிரி சொல்லி முடிக்கிறோம் நாங்கள். கமிட் திஸ், இது என்னாச்சு, இந்த மாதிரி குழந்தை பிறந்துடுறது. திவ்ய தமஸ் வந்து லேட்டர் ஆன் இட் கேம் எ பிக் ஸ்காலர், தோ ஹி லாஸ் பர்த் இட் செல்ஃப். பட் கடவுள் வந்து ஒரு இது டிஃபெக்டிவாக இருந்தால் ஒன்றுத்தை கொடுத்துட்றோம், ஞானசி கொடுத்துட்றாரு நிறைய. ஸோ தீர்க்க தமஸ் வந்து ரிக்வேத வெர்சஸ்லாம் நிறைய அவர் எழுதியிருந்திருக்கு. தீர்க்க தமஸ்னால ஆக்கப்பட்ட ரிக்வேத மந்திரங்கள் நிறையா இருக்கு சொல்லப்படுறது. ஸோ அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. பிரகஸ்பதி எப்படி இப்போ தப்பு பண்ணியதுனால, வியாழ பகவான் குரு பகவான் சொல்லக்கூடிய அவரே தப்பு பண்ணியதுனால அவருக்கு என்ன தப்பு பனிஷ்மெண்ட்டு? சந்திரன் வந்து அவர் பிரகஸ்பதி பாடம் படிக்கிறான். சந்திரன் வந்து ரொம்ப அழகான பையன், அத்திரிய ரிஷியோட பிள்ளை. அவன் பாடம் படிக்கும்போது பிரகஸ்பதியோட மனைவி தாரா இருக்கா இல்லையா, அவள் வந்து குரு பத்தினி. அவள் வந்து சந்திரன் மேலே ஆசை வைக்கிறாள். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சு போது அவன் கூட போயிடுறான். சந்திரனுடைய அவள் போய் தங்கிடுறான். பிரகஸ்பதியை வந்து கூப்பிடுறாரு, பாடிமா ஆற்றுக்கு போகலாமான்னு. நம்ம வந்து ஐஷம் போங்கட்டான். அவள் போகல, அங்கேயே இருந்துடுறான். திருப்பி இந்திர எல்லாரும் சந்திரன் எல்லாருமே அது கூப்பிட்றா வந்து வாங்குவோன்ட்டு. அவன் சொல்கிறான், நான் வந்து யாரையும் போஸ்ட் பண்ணல, அப்படியே வந்து உட்காந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் பிரம்மாவே வரான்னு சொல்லப்படுறது. யார் அதுக்கு? சந்திரநாத் வந்து அவளை கூப்பிட்றா தாராவை, இப்போ நீ வந்து குருபத்தினி இப்படி பண்ணலாமா நீ சொல்லும்போது நீ போன்றா. சரி நம்ம போயிடுறா அவருடைய. இப்போ கொஞ்ச நாள் கழித்து ஷீ டெலிவர்ஸ் பாய். அப்போ வந்து பிரகஸ்பதி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அது பேர் வைக்கிற சடங்கு பண்ணுறார். எல்லோரும் வந்திருக்கா தேவர்கள்லாம், இன்க்ளூடிங் சந்திரன். அந்த சபையில் என்ன சொல்கிறாரு, என் குழந்தை உன் குழந்தை என் குழந்தைன்னு சொல்கிறான் சந்திரன். அதான் புதன் வந்து அடல்ட்ரியில் பிறந்தவன், தாரைக்கும் சந்திரனுக்கு பிறந்த பையன். விஷ்ணுவோட குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் பிறப்பு அதுதான். பிரகஸ்பதி அப்பா கிடையாது புதனுக்கு. இது தெரிஞ்சுக்கணும். ஸோ கமிங் டு திஸ், இந்த கதையெல்லாம் சொல்லிட்டேன். கமிங் டு சிவபுராணம். இங்கே எப்படி ஆகுறதுன்னா, எனக்கு கோத்தத்தை சொன்னாலும் இதெல்லாம் சொல்ல வேண்டியது எடுத்து நான். இப்போ அம்மா என்ன சொல்கிறான், அம்மா சொல்கிறேன், அப்பா போயாச்சு, இப்போ என்ன செய்ய போகிறேன் நம்ம அப்படிலாம் சொல்லி, எனக்கு வயசாகிட்டுக்குப்பா, நான் போய் சேர்ந்தா நீ வந்து என்னை நல்லபடியாக கதை சேர்த்துருன்ற அம்மா. யாரை? பசங்க கிட்ட. ஸோ இப்போ வந்து அம்மா சொல்கிறேன், எனக்கு வயசாகிட்டுருக்கு, நான் நல்லபடியாக போய் சேர்ந்தா இந்த கங்கையில் கொண்டு கரைச்சிருக்கோன்றேன். சரின்னு சொல்லிட்டு 3 பையன் அவளுக்கு. 3 பையனில் பெரிய பையன் ஒத்துக்கிறான், பண்ணுறான்றான். அதே மாதிரி அம்மா காலமாயிடுறான். அவரோட அஸ்தியெல்லாம் ஒரு பானையில் போட்டு எடுத்து வச்சுருக்கா போனண்டு. ஸோ இந்த பெரிய பையன் என்ன செய்கிறான்னா, அந்த அஸ்தி எடுத்துக்கு ஒவ்வொரு ஊராக போயின்னு இருக்கான். அப்போ ஹி இஸ் கோயிங் டு எம்பி மத்திய பிரதேசத்துக்கு போயிடறான். அங்கே வந்து ஒரு அக்ரஹாரம், அந்த தென்னையில் படுத்துட்டு இருக்கான். அந்த பிராமணர் ரொம்ப கஞ்சூஸான பிராமணர். இவர் பிராமின் வாய் சொல்லியும் அதிதி அவர் ஃபுட்டெல்லாம் ஒன்று தரல. வாசலில் ரெஸ்ட் எடுத்துக்கோ, வீட்டுக்கு உள்ளெல்லாம் வரக்கூடாதுன்ட்டார் அவர். சரி வாசலில் படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு பல பாஷைகள் தெரியும். அப்போ இந்த பசுமாடும் கண்ணுக்குட்டியும் பேசுறது, அம்மா என்னம்மா அது எனக்கு பாலே தரமாட்டேன்றது. சரி வாடாக்க நான் குடின்னு சொல்கிறது பசுமாடு. இந்த கண்ணுக்குட்டி குடிக்கிறதுக்கு போது என்ன செய்கிறான்னா, சாயந்தரம் வேலை ஆகுது, அந்த கண்ணுக்குட்டி பால் குடிக்க போகிறது, அதை அடித்து விரட்டிட்டு இவன் பால் கறக்கிறான். ஓனர் ஹூ இஸ் அ பிராமின், பால் கறந்து. அப்போ அழகுது கண்ணுக்குட்டி, அம்மா இப்போ எனக்கு பசிக்கிறதும்மா, என் பாலெல்லாம் கறந்துட்டுருக்கான்ன்றது.
இல்லை கவலைப்படாது நான் வச்சுக்கிறேன் அவன் தரேன்றது. இல்லை இவர் பண்ணுறான் இல்லையா, இவருக்கு எதாவது பனிஷ்மெண்ட் தரணும் நான் சொல்கிறது. இல்லை வேண்டாமா, நம்ம வந்து சாதுவான பிராணிகள். இல்லை இல்லை என் எழுத்தாமையே உன்னை அடிக்கிறான் பாரு அவன் சொல்லிட்டு ரெவெஞ்ச் வச்சுக்கிறது. நாளைக்கு காத்தால அவன் ஊருக்கு போகிறான். அப்போ இவன் பிள்ளை வந்து பால் கறப்பான். சின்ன குழந்தை பையன் 10 வயசு பையன் தான். அவன் கறக்கும்போது அவனை முட்டி சாச்சிடுறேன்றது. இது வேணாமான்னு இந்த கருவடி சொல்கிறது. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இந்த பையன் வாசல்லேருந்து பார்க்குறான் எல்லாத்தையும். சின்ஸ் யூ நோஸ் த லாங்குவேஜ் ஆஃப் தி இந்த கவுஸு புல்ஸு அந்த மாதிரி சொல்லும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து உட்காந்துட்டுருக்கான் என்ன நடக்குது பார்க்கலான்ட்டு. காலையில் இந்த பிராமணர் வெளியூர் போகிறார். இப்போ பையனை கூட்டி பால் கறந்து கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு ஜாக்கிரதையாக இருக்கும்னு சொல்லிட்டு போயிடுறார். தெருக்கோடி வரைக்கும் போகல. இந்த பையன் வந்து அப்பா போயிட்டாச்சு, தானே பால் கறக்கிறதுக்கு உட்காந்துக்கிறான். சொம்பு கொண்டு வரான். கன்றுக்குட்டியை அதே மாதிரி கட்டிட்டு பால் கறக்கிறான். அப்போ அம்மா என்ன செய்யறது, அவனை இந்த பையனை முட்டி சாச்சிடுறது. ஸோ குடல் இறங்கி அப்படி கீழே விழுந்து செத்து போயிடறான் அந்த பையன் உடனடியாக. அப்பா அப்படின்னு கத்துறான். சரி போன அப்பான்னு திருப்பி ஓடி வரான். வந்து பார்த்தா பிள்ளை வெள்ளத்தை கிடக்கிறான். இந்த வெள்ளையான பசுமாடு கருப்பாக மாறி விடுறது. அதை பெரம்பெடுத்து அடிச்சுட்டு வெளில விரட்டிடுறான். அதுவும் அந்த குட்டியும் வெளில போயிட்டே இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு இவனும் போகிறான். அந்த பிராமண வாசலில் படுத்துட்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்து செட்டியை எடுத்துட்டு இந்த அரிசி செட்டி எடுத்துட்டு அவனும் பின்னாடி ஓடுறான். எல்லாம் பரவத்து ஒரு பெரிய நதி ஓடுறதுங்க. அந்த அந்த நதி என்ன நதியை பின்னாடி பார்க்கலாம். அந்த நதியில் போய் ஸ்நானம் பண்ணுறது. இது இந்த கருப்பு கலர் மாடு ஒரு தடவை முக்கியம் எழுந்த உடனே அது வெள்ளையாக மாறிடுறது. பிரம்மஹத்தி தர்ஷனம் போயிடுறது. அதுக்கு கவலைப்படாமல் திருப்பி கண்குட்டி அழிச்சுட்டு போயிடுறது. அப்போ இப்போ இது என்ன இடம்னு சொல்கிறான். இது நந்தி காட் இடம், நர்மதை நதி கரையில் இருக்குது சொல்லி ஜனங்க குளிக்கிறவாள் சொல்கிறா. அப்படியா சொல்லி தான் அம்மா அந்த அஸ்தி கலசம் அவன்கிட்ட இருக்கு, அதோட கவனிக்கவே இல்லை, கீழே வைக்கலவன். அதோடையே அவனும் குளிச்சிடலாம். குளிச்சா அந்த அஸ்தியெல்லாம் கரைஞ்சிடுறது நதியில் நர்மதையில். அவன் அம்மாட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணான், அவன் காசியில் கொண்டு கங்கையில் கரைக்க தான் சொல்கிறான். ஆனால் நர்மதையிலே அது புஷ்பங்களாக மாறுறது. அப்போ அம்மா சொல்கிறான், குழந்தைய வந்து கொண்டு சேர்த்துட்டியடா, மாதிரி தேவலோகத்துலேருந்து புஷ்பகுமாரம் வந்திருக்கு, என்னை கூப்பிட்றா, நான் மேலே போயிட்டே இருக்கேன், உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறான் அம்மா. இல்லைம்மா இது கங்கையே கிடையாது, அது கங்கையாவும் நர்மதாவும் எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் வந்து என்னை கூப்பிட்றா அவா, ஸோ கட்டாயம் நல்ல புண்ணிய நதியாக இருக்கும்னு சொல்லி அம்மா போயிடுறா. இப்போ அந்த இது எதுக்கு வருதுன்னா, கங்கையை விட நர்மதா வந்து ரொம்ப வசதின்னு சொல்லிருக்காங்க. 1300 கிலோமீட்டர் பாயிருது. எம்பி வழியாக பாயக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 1300 கிலோமீட்டர்ஸ் நர்மதையில் வந்து போகிறது. இவனை வந்து இந்த அஸ்தியை கரைச்சிட்டு அதோட கடமை முடிக்க போயிடுறான். இவனுக்கு வந்து சொர்க்க இது சிவலோக பதவி கிடைச்சது அம்மாவுக்கு. இது முடிஞ்சிடுறது கதை. இதான் கதை. நான் சும்மா இல்லாமல் என்ன பண்ணேன், எங்கள் மாட்டேன் அந்தி சாயிர வழியில் இந்த கேள்வி கேட்டேன் அவன்கிட்ட, மாதிரி நீ போயிட்டா அப்புறம் எங்கே கூட கரைக்கிறோன்னு சொல்லியிருந்தேன். ஏன் சொல்லி தொலைச்சான்னு தெரியல எனக்கு. எங்கம்மா வந்து நீ அரியத்துறை கட்டின அரிய அந்த ஊரில் ஆரணி நதி ஓடுது இல்லையா, அதிலே கரைச்சிவிட்டேன். நம்பினா நம்மங்க அந்த சாயந்தர வேளையில் பேசியிருந்தேனோ, மேலே இருக்க வாழை கேட்டிருந்தாலோ, பித்திருக்கள் கேட்டாலும் தேவர்கள் கேட்டாலும் யார் கேட்டாலும் தெரியாது. எங்கள் அம்மா வித்தியனை மன்ஸ்ட்ரேஷன் குலாப்ஸ் நல்லா இருந்தப்பா லேடி. டக்குனு ஒரு 3 நாள் தான் அந்த அனுபவம் போயிடுத்து. 85 வயசு. ஷீ பாஸ் அவே. ஆற்றுல தான் நடந்தது. சரி, செக்கிங்கு தான் ஆஸ்பத்திரி போயிட்டு இருந்தேன். அப்போ அப்படியே இருந்தது, கொஞ்சம் மெமரியெல்லாம் போயிட்டே இருந்தது. சாத்து கழிச்சு போட்டுக்கொண்டார். வீட்டில் வந்து ஒரு 3-4 நாள் இருந்தால் அவ்வளோதான். ஸோ இது நான் இன்சிடென்ட் மறந்து போயிட்டேன். எங்கள் ஒய்ஃபுக்கெல்லாம் கூட தெரியாது இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் டே அப்போல்லாம் வந்து உடனடியாக டம்ளர்லாம் போட்டு தர மாட்டா. அடுத்த நாள் தான் வர சொல்லுவாள். அது ஹோமங்கள்லாம் பண்ணுவாள். பாடி மேலேயே எங்கே எரிச்சோமோ அந்த இடத்துலையே போய் இந்த சாம்பலில் இது பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த உப்பு இல்லாமல் வடை, இந்த அப்பம் அதெல்லாம் பண்ணி அந்த வேரியஸ் பார்ட்ஸில் வச்சு அது உடம்புலேயே அந்த சாம்பல் இருக்கிற இடத்துலையே ஹோமம் பண்ணுவாள். அது சொல்லிவிட்டு பாலை கொண்டு விட்டு அதை எடுத்து அந்த அஸ்தினது எலும்பு, அஸ்தினா சாம்பல் இல்லை எலும்பு, அந்த எலும்பெல்லாம் அந்த செட்டியில் போடுவாள். போட்டு அதை கட்டி கொடுப்பாரு. அதை கொண்டு கரைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார் சாஸ்திரி. அப்போ அதான் டக்குன்னு வந்து எங்கள் அம்மா ஞாபகம் வந்து எனக்கு
அம்மாட்ட சொன்னவன் அம்மாவும் சொன்னால அரியத்தூரில் கட்டினாரு அந்த ஊரை கேட்டு அந்த ஊர் ஆரணி நதியில் கரைச்சிடுன்னு சொன்னால அம்மான்னு. அப்போ யாரோ ஒரு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் கார் கொடுத்துருந்தாரு எனக்கு. 10 நாளைக்கு காத்துலேயே இருந்தது காரு டிரைவருடைய. சரி சொல்லிட்டு அந்த கார் இந்த சுடுகாடு பக்கத்தில் காடு இருந்தது. நானும் என்னோடய சின்ன பிரதர் கல்யாணம் இருந்தார். சின்ன பிரதர்னா என்னோட பெரிய வாழலாம். ஸோ 3 பிரதர்ஸ் நாங்கள். பாலசுப்ரமணியன், கல்யாணராமன், சந்திரசேகரன். நான் சந்திரசேகரன். ஸோ அவன் வந்திருந்தான். காரில் ஏறி உட்காந்து எங்கே போகிறோம் ஆஜானா இப்போ சார் வான்னு சொல்லிட்டு நேராக அரியத்தூர் போயிட்டோம். நோ மெசேஜ் டு த ஹவுஸு. அரியத்தூர் போனால் அந்த ஆரணி நதி வெள்ளை பெருக்கெடுத்து ஓடுறது 2 பக்கமும். ஃபுல் இது தூரத்தில் குருக்கள் பார்த்து நான் கேள்விப்பட்டேன் ராஜா, சாரி நான் வந்து வர முடியாது கோவிலில் இருக்கேன் அப்படின்ட்டார் அவர். சரி பரவாயில்லம்மா அம்மா சொல்லிட்டு அவர் எங்கே கங்கை பொங்கி வந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வெளியில் அந்த ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படியே கவுத்துருங்க அதை தண்ணியில் அரிசியும் போயிடும்னு. அதே மாதிரி அங்கே போய் கரைச்சேன் எங்கள் மாது. இது எதுக்கு இவ்வளவும் சொல்ல வரேன்னா, அந்த அரியத்தோட ஸ்தலம் எப்படி வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சது. மகாசிவபுராணத்தில் இல்லை அந்த கதை, அந்த கதையை வச்ச பிரகாரம் தான் இது இப்போ நடந்திருக்கு. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்பேற்பட்ட புண்ணியமான ஸ்தலம் அந்த பிரம்மாரண்ய நதியில் எங்கள் அம்மாவுடைய அஸ்தி கலைக்கப்பட்டது. எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது காசியிலே இருந்த எங்கள் மாமி சரி 10 வயசுலேயே விடவாயிட்டா. 10-12 வயசுலேயே ருதுவாரத்துக்கு முன்னாடியே காசியில் சங்கர் மடத்துலேயே இருந்தா. கடைசி காலத்தில் வந்தா எங்கள் அம்மா பார்க்குறதுக்கு அவள். ஸோ அவளும் அரியத்துறைக்கு வந்து அந்த கங்கை பொங்கிய இடத்துல வந்து குளிச்சுக்கா 4 மணிக்கு எர்லி மார்னிங். அந்த 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 இதில் கங்கை பொங்கிய இடத்துல மகாபெரியவர் 1965 எர்லி மார்னிங் 4 o'clock வந்து குளிச்சிருக்காரு. ஸோ எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வந்திருக்கு அரியத்துறைக்கு. இந்த வரமூர்த்தி க்ஷேத்திரன்றது அது தனியாக எழுதலாம் பக்கமாக அழுத்தி. இந்த மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு பெண்ணை பிணைஞ்ச இடம் அது. அதனால தான் என்னுடைய இதெல்லாம் வந்து சேவிங்ஸ் எல்லாம் போட்டு அங்கே நிலம் வாங்கினேன். பரமாச்சாரிய அனுகிரகத்தில் இந்த கங்காதர சிவாச்சாரியார் அவருக்கு நேரடி உபதேசம் வாங்கினவர். அவருடைய பையன் எனக்கு வித்தான். எனக்கு கிட்டத்தட்ட எத்தனை 10 சென்ட்டு 2 கிரவுண்டு கிட்டத்தட்ட வரும். ஸோ 120 அடி நீளம், ஒரு சைடில் 36 அடி அகலம். ஸோ இந்த 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 கிரகம் இந்த இன்சிடென்ட்டு இதை லைக்கு சொல்கிறேன்னா மறக்கவே முடியாது லைஃப்பில் அதெல்லாம். அதனால் சரி இதை சொல்லி மகாசிவபுராணம் எப்படி என்னுடைய லைஃப்பை எப்படி லீட் பண்ணி இந்த பர்டிகுலர் கேஸில் சொல்லி நான் நிறைய விஷயம். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.